அனைவருக்கும் திருக்குறள் வணக்கம். திருப்பூரில் என்னை வரவேற்ற பூமித்தாய் உலக திருக்குறள் பேரவை தலைவர் நாகேஸ்வர ஐயா மூலம் என்னை பாட வைத்து திருப்பூர் உலக திருக்குறள் பேரவை செயலாளர் என்ற முதற் கனியை கொடுத்து கௌரவப்படுத்தினார். திருப்பூர் மக்கள் மாமன்றம் நிறுவனத் தலைவர் தெய்வத்திரு CS ஐயா அவர்கள் எல்லோரும் என்னை ஐயா என்று அழைத்துக் கொள்ளட்டும், நீங்கள் என்னை அண்ணா என்று அழைக்க வேண்டும் என்று எனக்கு உரிமை தந்து அவர் உறவாக்கி திருப்பூர் மக்கள் மாமன்றத்தின் இணைச் செயலாளர் என்ற இரண்டாவது கனியை தந்து கௌரவப்படுத்தினார். மருத்துவர் முத்துசாமி ஐயா அவர்களின் அறிமுகத்தால் கல்வித்துறையிலே ஒரு கௌரவமான இடம் கிடைத்தது. அவரது தமிழ் இலக்கிய பண்ணையிலே ஒருங்கிணைப்பாளர் என்ற மூன்றாவது கனியை தந்து கௌரவப்படுத்தினார். திருப்பூர் மக்கள் மாமன்றம் செயலாளர் ராகதீபம் கச்சேரி ராஜா ஐயா அவர்கள் தொடர்ந்து பாடும்படி ஊக்கப்படுத்தி வருகிறார். அதேபோல் திருப்பூர் சப்தஸ்வரங்கள் கச்சேரி நண்பர் மோகன் ராஜா அவர்கள் எனது இசை பயணத்திலே உறுதுணையாய் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறார். மேலும் எனது பள்ளி தோழன் இசையமைப்பாளர் சென்னை கிருஷ்ணகுமார் கடந்த 40 வருடமாக பல ஆயிரம் மேடைகளுக்கு மேல் ஏறியவர். அவ்வப்போது சுதி லயம் பாவத்தோடு இசை நுணுக்கங்கள் பற்றி பேசியது என்னை பாட செம்மைப்படுத்தியது. அடுத்து எனது இன்னொரு பள்ளிக்கால நண்பன் கவிஞர் அப்பாஸ் நல்ல இசை ரசிகர். எந்த ஒன்றையும் ரசித்து உள்ளதை உள்ளபடியே சொல்பவர். எல்லாவற்றையும் உள்வாங்கி தேவையான போது விமர்சனங்கள் செய்து அதன் மூலம் ரசிகர்களுடைய மன ஓட்டத்தை காட்டி ஊக்குவித்தார். இப்படியாக இலக்கியத்துறையில் நிறைய அறிஞர்கள் எனக்கு உதவினார்கள் என்றால், இசைத்துறையில் என்னை பலர் ஊக்கப்படுத்தினார்கள். இந்த தொடர் ஊக்கங்களினால் திருப்பூர் நேஷனல் சில்க்ஸ் அருணாச்சலம் ஐயா அவர்கள் இல்லத்தில் நடைபெற்ற வாராந்திர இலக்கிய கூட்டத்திலே பங்கு பெறும் பெரும் பாக்கியம் கிட்டியது. அங்கு எனது பாடலுக்கு பக்கபலமாய் இருந்தவர்தான் VG ரவி ஐயா அவர்கள். எல்லோரினும் மாறுதலான ரசனை கொண்டவர். ஒரு நல்ல ரசிகனாக இருந்து இலக்கிய நயம் மிகுந்த தேர்ந்தெடுத்த பாடல்களை பாடும்படி கேட்பார். அதுதான் எனக்கு கிடைத்த நல்ல வாய்ப்பாக நானும் பாடிக்கொண்டே இருக்கிறேன். அவருடைய தேவை என்னுடைய ஆகாரமாக என்னை இயக்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இது அவருக்கு தெரியாது. அதியமான் தனக்கு கிடைத்த நெல்லிக்கனியை ஔவையாருக்கு தந்தது போல அவருக்கு வந்த இந்த வானொலி வாய்ப்பை எனக்கு தந்து என்னை வானொலியில் பாட வைத்து கௌரவப்படுத்தி நெல்லிக்கனி தந்த வள்ளல் அதியமானையும் மிஞ்சிவிட்டார் திருப்பூர் VG ரவி ஐயா அவர்கள். திருக்குறள் 102 காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தில் மானப்பெரிது என்ற வள்ளுவரின் குறள் வரிகளுக்கு ஏற்ப நன்றி மறவாத நல்ல குணம் வேண்டும் என்றும் அதுவே என் மூலதனமாகும் என்ற வரிகளோடு நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். பண்பலை சொந்தங்களுக்கு குளிர்ந்த கோடை மலையிலிருந்து உங்களில் ஒருவன் ஆண்டனி ராஜ் இரவு வணக்கங்களோடு. விருந்தினர் விருப்பம். இது ஆளுமைகளின் ஆரவாரம். வார வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 9 மணிக்கு கொடைத்தென்றல். கொடைத்தென்றலில் விருந்தினர் விருப்பம். இந்த நிகழ்ச்சியில் பாடல்களை தெரிவு செய்து நம்மோடு பயணிக்கிறார் திருப்பூர் எழுத்தாளர்
மாயாவி மனோகரன் அவர்கள். திருப்பூர் எழுத்தாளர் மாயாவி மனோகரன் அவர்கள் தன்னை பற்றி இவ்வாறு அறிமுகம் செய்து கொள்கிறார். அனைவருக்கும் வணக்கம். சேலம் மேட்டூர் அணையின் அடியில் இன்றளவும் அமிழ்ந்து கிடக்கும் 100 வருடங்களுக்கு முந்தைய சாம்பல்லி என்ற கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட அர்த்தநாரீஸ்வரன் பாகியலட்சுமி தம்பதிகளுக்கு 5வது மகனாக பிறந்து மனோகரன் என்ற பெயர் கொண்டு மேட்டுப்பாளையம் மகாஜன பள்ளியில் +2 படித்துக் கொண்டிருந்த போது எனது உயிர் நண்பர்கள் அப்பாஸ், லட்சுமி நாராயணன், உமாபதி ஆகியோருடன் இணைந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்கெஸ்ட்ரா என்ற இன்னிசை கச்சேரியில் பாடகியாக இருந்தவர்தான் இன்றைய திருமதி புஷ்பவனம் அனிதா குப்புசாமி அவர்கள். அதன்பின் கோவையில் திரைப்பட விநியோகஸ்தராக இருந்து இன்று இறுதியாக புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு திருப்பூரிலே வாழ்ந்து வருகிறேன். திருப்பூர் பாண்டியன் நகர் தாய் தமிழ் பள்ளியின் நிர்வாகியாகவும் மாயாவி மனோகர் என்ற புனை பெயரில் எழுத்தாளராகவும் உள்ளேன். எம்மை சிறப்பித்து தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை எமக்கு அகவை முதிர்ந்த தமிழறிஞர் என்ற விருதினை அளித்து கௌரவித்திருக்கிறது. இந்த பாடல் நிகழ்வின் மூல காரணம் கண்ணதாசனின் பக்தனாக வாழும் திருப்பூர் வி.ஜி. ரவி ஐயா அவர்கள்தான். அவர் அனைவரையும் எப்பொழுதுமே சிரிக்க வைக்கும் ஆற்றல் கொண்டவர். இந்த ஆற்றல் தன்னிடம் வந்ததற்கு காரணமானவர்கள் 80 வயதிற்கும் மூத்த தன் நண்பர்கள்தான் என்றும் தான் அவர்களில் மிகவும் இளையவன் என்றும் கூறுவார் இந்த 67 வயது பால்மனம் மாறா பாலகன். இப்படி 80-85 வயதுக்கு மேல் உள்ளவர்களாக தேடி பார்த்து பழகும் ஒரு தகவல் களஞ்சியம். வயது குறைவான இந்த மாயாவி மனோகர் என்ற சிறிய பையனை ஈர்த்து கொண்டது எனது பாக்கியம்தான். கோடை பண்பலை நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஆண்டனி ஐயா எனக்கும் முன்னே இவரது பாசத்தில் வழுக்கி விழுந்தவர் போலும். இனி அவர் கதி வேறு வழி இல்லை, அவர் சிரித்துதான் வாழ வேண்டும். அந்த மகிழ்ச்சியின் விளைவாக கோடை பண்பலை வரிசையில் விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சி ஒன்றை நடத்தும்படி அவர் ரவி ஐயாவுக்கு வாய்ப்பு தர, ஆனால் அவரோ அவ்வை பெற்ற நெல்லிக்கனியாக, தருமி பெற்ற பொற்காசாக, மார்க்கண்டேயன் பெற்ற வரமாக இந்த இனிய நிகழ்ச்சியை எனக்களித்து பெருமைப்படுத்தியது இன்னொரு பாக்கியம்தான். ரவி ஐயாவின் விருப்பமான பாடலும் என்னுடைய விருப்பமான பாடலும் ஒரே நேர்கோட்டில் இணைந்ததால் உருவானதுதான் இந்த பாடல் தொகுப்பு. எங்களை பற்றி தெரிவித்து விட்டேன். இனி விருந்தினர் விருப்பத்தினை உங்களுடன் சேர்ந்து ரசிக்க நாங்களும் தயாராகி காத்திருக்கிறோம். இதுவரை இருந்த துன்பத்திற்கும் சோகத்திற்கும் இனி இடமில்லை. எதிர்வரும் இன்பத்தை பெறுவதும் வெகு தூரமில்லை என்று நம் வாழ்வில் நம்பிக்கை ஒளிர பட்டுக்கோட்டையார் நமக்காக பரிசளித்த வரிகள். என்றும் துன்பமில்லை, இனி சோகமில்லை, பெரும் இன்ப நிலை வெகு தூரமில்லை. என்றும் துன்பமில்லை, இனி சோகமில்லை. என்றும் துன்பமில்லை, இனி சோகமில்லை, பெரும் இன்ப நிலை வெகு தூரமில்லை. என்றும் துன்பமில்லை, இனி சோகமில்லை, பெரும் இன்ப நிலை வெகு தூரமில்லை. என்றும் துன்பமில்லை, இனி சோகமில்லை. இனி வஞ்சமும் பஞ்சமும் இல்லை, இனி வஞ்சமும் பஞ்சமும் இல்லை. நெஞ்சை வாட்டிடும் கவலைகள் இல்லை, இனி வஞ்சமும் பஞ்சமும் இல்லை. நெஞ்சை வாட்டிடும் கவலைகள் இல்லை.
கொடுவாதைக்கும் போதைக்கும் வேலை இல்லை, எங்கள் வாழ்வினில் துயர் வர பாதை இல்லை, என்றும் துன்பம் இல்லை, இனி சோகம் இல்லை. அன்பு தாயெனும் கோயிலை நாடி, அன்பு தாயெனும் கோயிலை நாடி, அலைபாயுது ஆசைகள் கோடி. அன்பு தாயெனும் கோயிலை நாடி, அலைபாயுது ஆசைகள் கோடி. என்னை வாவென்று தாவிடும் பாசக்குரல், வந்து வாழ்த்திடும் போற்றிடும் நேசக்குரல். என்றும் துன்பம் இல்லை, இனி சோகம் இல்லை, பெரும் இன்ப நிலை வெகு தூரம் இல்லை. என்றும் துன்பம் இல்லை, இனி சோகம் இல்லை, என்றும் துன்பம் இல்லை, இனி சோகம் இல்லை. இவ்வுலகை நீ அறிவதற்கு முன்பாகவே உறங்கிக்கொள். அதற்கு பின் பெண்ணே உனக்கு உறக்கமே இல்லை என்று வாழ்க்கை முழுவதும் பெண் அனுபவிக்கும் வழிகளை தன் வரிகள் முழுவதும் நிறைத்து கொண்ட கண்ணதாசனின் பாடல் இதோ உங்களுக்காக. பிறந்தவர்க்கு கண்ணுறக்கம் 2 முறை, பிறப்பில் ஒரு தூக்கம், இறப்பில் மறு தூக்கம். இப்போது விட்டு விட்டால் எப்போதும் தூக்கமில்லை, என்னறிய கண்மணியே கண்ணுறங்கு கண்ணுறங்கு. ஆரிராரிரி ஆரிராரோ ஆரிராரிராரோ ஆரிராரிரி ஆரிரியாரோ ஆரிராரிரோ. காலமிது காலமிது கண்ணுறங்கு மகளே, காலமிதை தவறவிட்டால் தூக்கமில்லை மகளே, தூக்கமில்லை மகளே. நாலு வயதான பின்னே பள்ளி விளையாடல், 4 வயதான பின்னே பள்ளி விளையாடல், நாள் முழுதும் பாடச் சொல்லும் தெள்ளுத்தமிழ் பாடல். 2 வயது வந்தால் கண்ணுறக்கம் இல்லையடி, 2 வயது வந்தால் கண்ணுறக்கம் இல்லையடி. 7 மொழிகளுடன் போராடச் சொல்லும்படி தீராத தொல்லையடி. காலமிது காலமிது கண்ணுறங்கு
காலமிதை தவறவிட்டால் தூக்கமில்லை மகளே, தூக்கமில்லை மகளே. இரண்டு திங்களிலும் பிள்ளை பெறும் போதும் அன்னை என்று வந்த பின்னும் கண்ணுறக்கம் போகும், கண்ணுறக்கம் போகும். கை நடுங்கி கண் மறைந்து காலம் வந்து தேடும், காணாத தூக்கமெல்லாம் தானாக சேரும். காலமிது காலமிது கண்ணுறங்கு மகளே, காலமிதை தவறவிட்டால் தூக்கமில்லை மகளே, தூக்கமில்லை மகளே. ஆரிராரிரி ஆரிராரோ, ஆரிராரிராரோ, ஆரிராரிரி ஆரிராரோ, ஆரிராரிராரோ, ஆரிராரிராரோ. தன்னுடன் பிறந்த இளையவளை தமிழ் இலக்கியத்தோடு இணைத்து, ஏன் இந்நாள் வரையிலும் இனிவரும் காலம் முழுவதும் எவனும் தொட முடியாத தூரத்தில் அண்ணன் தங்கை உறவை உயர்த்தி நிறுத்திய கண்ணதாசனின் வைர வரிகள். மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே, வளர்பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே. மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே. நதியில் விளையாடி கொடியின் தலை சீவி நடந்த இளந்தென்றலே, வளர்பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே. யானை படை கொண்டு சேனை பல வென்று ஆளப் பிறந்தாயடா, புவி ஆளப் பிறந்தாயடா. அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழப் பிறந்தாயடா, வாழப் பிறந்தாயடா. அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு, அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழப் பிறந்தாயடா.
தலை சீவி நடந்த இளந்தென்றலே வளர்பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே. கண்ணில் மணி போல மணியின் நிழல் போல கலந்து பிறந்தோமடா. இந்த மண்ணும் கடல் வானும் மறைந்து முடிந்தாலும் மறக்க முடியாதடா. உறவை பிரிக்க முடியாதடா. மக்கள் நம்பிக்கையின் ஒவ்வொரு நிலைக்கும் அடித்தளமாக விளங்குகிறது செட்டிநாடு மேக்ஸ் ஸ்ட்ரீட் சிமெண்ட். உங்கள் கான்கிரீட் தேவைகளுக்கு சரியான தேர்வு செட்டிநாடு சிமெண்ட். ஆமா தானே? கோடை பண்பலை 100.5 நம் செவிப்பறைகளை செல்லமாய் வருடிக் கொண்டிருப்பது கொடைத்தென்றல். கொடைத்தென்றலில் விருந்தினர் விருப்பம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் பாடல்களை தெரிவு செய்து நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார் திருப்பூர் எழுத்தாளர் மாயாவி மனோகரன் அவர்கள். உலக பெண்களின் அழகையெல்லாம் ஒருவனே வர்ணித்து முடித்து விட்டான் என்பதை ஒவ்வொருவரும் ஒப்புக்கொள்ளச் செய்யும் கண்ணதாசனின் வரிகள். காலையில் மலரும் தாமரை பூ, அந்தி கருக்களில் மலரும் மல்லிகை பூ, இரவில் மலரும் அல்லிப்பூ, அவள் என்றும் மணக்கும் முல்லை பூ. கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு பிழிந்து தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமட. அவள் தளதளவென்று ததும்பி நிற்கும் பருவமட. தொட்டு தொட்டு நின்றன கைகள், சுட்டு சுட்டு கொன்றன கண்கள். தொட்டு தொட்டு நின்றன கைகள், சுட்டு சுட்டு கொன்றன கண்கள். நான் கிட்ட கிட்ட வந்தது கண்டு எட்டி எட்டி சென்றது வண்டு. கிட்ட கிட்ட வந்தது கண்டு எட்டி எட்டி சென்றது வண்டு. கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு பிழிந்து தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமட. அவள் தளதளவென்று ததும்பி நிற்கும் பருவமட. தங்கரதம் போல் வருகிறாள், அல்லி தண்டுகள் போலே வளைகிறாள். தங்கரதம் போல் வருகிறாள், அல்லி தண்டுகள் போலே வளைகிறாள். குங்கும பூ போல் சிரிக்கிறாள்,
இன்ப கோட்டைக்கு என்னை அழைக்கிறாள். குங்குமப்பூ போல் சிரிக்கிறாள். இன்ப கோட்டைக்கு என்னை அழைக்கிறாள். காலையில் மலரும் தாமரை பூ, அந்தி கருக்களில் மலரும் மல்லிகை பூ. காலையில் மலரும் தாமரை பூ, அந்தி கருக்களில் மலரும் மல்லிகை பூ. இரவில் மலரும் அல்லிப்பூ, அவள் என்றும் மணக்கும் முல்லை பூ. இரவில் மலரும் அல்லிப்பூ, அவள் என்றும் மணக்கும் முல்லை பூ. கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு பிழிந்து தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமட. அவள் தளதளவென்று ததும்பி நிற்கும் பருவமட. ஒரு மனைவியின் கண்ணீருக்கு இணையாக தன் உதிரத்தையே உருக்கி எழுதியவன் கண்ணதாசன். ஒவ்வொரு மனைவியும் கணவனிடமிருந்து ஏங்கும் வரிகள். என் தேவையை யார் அறிவார், என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும். உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. என் கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா, என் உயிர் நின்னதென்றோ. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. கரம் பிடித்தேன், வாழ்க்கை ஒளிமயமானதடி. உன்னை கரம் பிடித்தேன், வாழ்க்கை ஒளிமயமானதடி. உன்னை மணந்ததனால் சபையில் புகழும் வளர்ந்ததடி. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. சுமை தாங்கி போலே மார்பில் என்னை தாங்கி வீழும் கண்ணீர் துடைப்பாய், அதிலென் விம்மல் தணியுமடி. ஆலம் விழுதுகள் போல் உறவு ஆயிரம் வந்து மென்ன. ஆலம் விழுதுகள் போல் உறவு ஆயிரம் வந்து மென்ன. வேறென நீ இருந்தாய், அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன். உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. படுக்கையிட்டு இமையை மூடவிடாதிருக்கும் பிள்ளை குலமடியோ என்னை பேதமை செய்ததடி. பேருக்கு பிள்ளை உண்டு, பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு. பேருக்கு பிள்ளை உண்டு, பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு. என் தேவையை யார் அறிவார்,
என் தேவையை யார் அறிவார்? உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும். உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. என் கண்ணில் பாவை அன்றோ கண்ணம்மா, என் உயிர் நின்னதன்றோ. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில். பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை, அறிவறிந்த மக்கட்பேரல்ல பிற. அறிவார்ந்த பிள்ளைகளை பெறுவதைப் போல் பெரும் பயன் இவ்வாழ்க்கையில் வேறெதுவும் இல்லை என்று மழலைச் செல்வம் பற்றி 2 அடியில் வள்ளுவன் வகுத்ததை தன் பாடல் முழுதும் தொகுத்தவன் கண்ணதாசன். இதோ உங்கள் செல்வத்திற்கான பாடல். முத்தான முத்தல்லவோ, முதிர்ந்து வந்த முத்தல்லவோ, கட்டான மலர் அல்லவோ, கடவுள் தந்த பொருள் அல்லவோ. முத்தான முத்தல்லவோ, முதிர்ந்து வந்த முத்தல்லவோ, கட்டான மலர் அல்லவோ, கடவுள் தந்த பொருள் அல்லவோ. முத்தான முத்தல்லவோ. முத்தான முத்தல்லவோ, முதிர்ந்து வந்த முத்தல்லவோ, கட்டான மலர் அல்லவோ, கடவுள் தந்த பொருள் அல்லவோ. முத்தான முத்தல்லவோ. முதிர்ந்து வந்த முத்தல்லவோ, கட்டான மலர் அல்லவோ, கடவுள் தந்த பொருள் அல்லவோ. முத்தான முத்தல்லவோ. வானில் பறவையைப் போல, மண்ணில் அலைகளைப் போல வாழப் பழகு. உன்னை அடிமைப்படுத்தும் எதுவும் இவ்வுலகில் இல்லை என்று ஒரே கீதத்தை உரிமை கீதமாக்கிய கண்ணதாசனின் வாழ்க்கை வரிகள்.
அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும். இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். காற்று நம்மை அடிமை என்று விலகவில்லையே, கடல் நீரும் அடிமை என்று சுடுவதில்லையே, சுடுவதில்லையே. காலம் நம்மை விட்டு விட்டு நடப்பதில்லையே, காதல் பாசம் தாய்மை நம்மை மறப்பதில்லையே. ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும். இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். தோன்றும் போது தாயில்லாமல் தோன்றவில்லையே, சொல்லில்லாமல் மொழி இல்லாமல் பேசவில்லையே, பேசவில்லையே. வாழும் போது பசி இல்லாமல் வாழவில்லையே, போகும் போது வேறு பாதை போகவில்லையே. ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும். இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். கோடி மக்கள் சேர்ந்து வாழ வேண்டும் விடுதலை, கோயில் போல நாடு காண வேண்டும் விடுதலை, வேண்டும் விடுதலை. அச்சமின்றி ஆடி பாட வேண்டும் விடுதலை, அடிமை வாழும் பூமி எங்கும் வேண்டும் விடுதலை. ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும். இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு வலுவான தேசத்தை உருவாக்குவதில் சிறந்த பங்காற்றியுள்ள செட்டிநாடு சிமெண்ட் உங்க இல்லத்து கான்கிரீட்டுக்கான தரமான படைப்புகள் மேக்ஸ் கிரீட் மற்றும் சூப்பர் கிரேட் சிமெண்ட். ஆமா தானே? கோடை பண்பலை 100.5 நம் செவிப்பறைகளை செல்லமாய் வருடிக் கொண்டிருப்பது கொடைத்தென்றல். கொடைத்தென்றலில் விருந்தினர் விருப்பம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் பாடல்களை தெரிவு செய்து நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார் திருப்பூர் எழுத்தாளர் மாயாவி மனோகரன் அவர்கள்.
இயற்கையையும் பெண்ணையும் இணைத்து வர்ணிப்பதோடு நிறுத்திக் கொள்ளாமல், பெண்ணை வருடிய தென்றல் தன்னை மோதியதில் ஏற்பட்ட சுகத்திற்காக அந்த ஆண்டவனுக்கே தன் வரிகளின் வழியே பட்டம் அளிக்க முயன்றவன் கண்ணதாசன். செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. பூவாசம் மேடை போடுதம்மா, பெண் போல ஜாடை பேசுதம்மா. அம்மம்மா ஆனந்தம், அம்மம்மா ஆனந்தம். நெளிந்து போகும் பாதை மங்கை மோக கூந்தலோ, மயங்கி மயங்கி செல்லும் வெள்ளம் பருவனான ஊடலோ. ஆலங்கொடி மேலே கிளி தேன் கனிகளை தேடுது, ஆசை குயில் பாஷையின்றி ராகம் என்ன பாடுது. காடுகள் மலைகள் தேவன் கலைகள் செந்தாழம் பூவில், செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. அழகு மிகுந்த ராஜகுமாரி மேகமாக போகிறாள், ஜரிகை நெளியும் சேலை கொண்டு மலையை மூட பார்க்கிறாள். பள்ளம் சிலர் உள்ளம் என ஏன் படைத்தான் ஆண்டவன், பட்டம் பெற தேடுகின்றேன் எங்கே அந்த நாயகன். மலையின் காட்சி இறைவன் ஆட்சி செந்தாழம் பூவில், செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. இளைய பருவம் மலையில் வந்தால் ஏகம் சொர்க்க சிந்தனை, இதழை வருடும் பனியின் காற்று கம்பன் செய்த வர்ணனை. ஓடை தரும் வாடை காற்று வானுலகை காட்டுது, உள்ளே வரும் வெள்ளம் ஒன்று எங்கோ என்னை கூட்டுது. மறவேன் மறவேன் அற்புத காட்சி செந்தாழம் பூவில், செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. பூவாசம் மேடை போடுதம்மா, பெண் போலே ஜாடை பேசுதம்மா. அம்மம்மா ஆனந்தம், அம்மம்மா ஆனந்தம். கணவனின் வெற்றிக்காக தானாகவே பிரிந்து வாடும் மனைவியின் மனவலியையும் ஏக்கத்தையும் ஒருமித்து உணர்த்தியதோடு அவளிடத்தில் இவன் நின்று எழுதிய
காலத்திற்கும் அழியாத கண்ணதாசனின் காதல் வரிகள். பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திடும் போது அழுதால் கொஞ்சம் நிம்மதி, பேச மறந்து சிலையாயிருந்தால், பேச மறந்து சிலையாயிருந்தால் அதுதான் தெய்வத்தின் சந்நிதி, அதுதான் காதல் சந்நிதி. காதல் சிறகை காற்றினில் விரித்து வானவீதியில் பறக்கவா, கண்ணில் நிறைந்த கணவனின் மார்பில் கண்ணீர் கடலில் குளிக்கவா, கண்ணீர் கடலில் குளிக்கவா. காற்றினில் விரித்து வானவீதியில் பறக்கவா, கண்ணில் நிறைந்த கணவனின் மார்பில் கண்ணீர் கடலில் குளிக்கவா, கண்ணீர் கடலில் குளிக்கவா. காற்றினில் விரித்து வானவீதியில் பறக்கவா, கண்ணில் நிறைந்த கணவனின் மார்பில் கண்ணீர் கடலில் குளிக்கவா, கண்ணீர் கடலில் குளிக்கவா. மாணவன் உயர தன் பாடலின் வழியே படிகள் அமைத்தவன் கண்ணதாசன். இதோ அந்த பாடல் உங்களுக்காக. மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாசு குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால்
உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா? தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா? மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா? தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா? உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். லரல்லரோ, 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 ராராரிராரா. மா, ஹூ, ஆ. மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். வள்ளலா, தியாகியா, ஒளியா, நீ எதுவாக மாற விரும்புகிறாயோ அதுவாகவே ஆகலாம், ஏன் தெய்வமாக கூட ஆகலாம். அதற்கான மனமும் குணமும் உன்னிடத்தில் இருந்தால் போதும் என்று ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஒளியேற்றும் கண்ணதாசனின் உயரிய பாடல். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம், உருகி ஓடும் மெழுகு போல ஒளியை வீசலாம். மனிதன் என்பவன் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம், உருகியோடும் மெழுகு போல ஒளியை வீசலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், தெய்வமாகலாம். ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம், உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம். ஊருக்கு
உறவுக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம், உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம், யாருக்கென்று அழுத போதும் தலைவனாகலாம். மனம் மனம் அது கோவிலாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். மனமிருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம், வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம். மனமிருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம், வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம். துணிந்து விட்டால் தலையில் எந்த சுமையும் தாங்கலாம். குணம் குணம் அது கோவிலாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாடை போல தன்னை தந்து தியாகியாகலாம். உருகியோடும் மெழுகு போல ஒளியை வீசலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், தெய்வமாகலாம். மீண்டும் திருக்குறள் வணக்கம் நேயர்களே. நாங்கள் ரசித்த பாடல்களை நீங்களும் ரசித்திருப்பீர்கள் என்று உளமாற நம்புகிறோம் நேயர்களே. என் முதல் ஜென்மத்தை தந்தவர்கள் அர்த்தநாரீஸ்வரன், பாக்யலட்சுமி என்ற எனது பெற்றோர்கள் என்றானால், எனது மறு ஜென்மத்தை வடிவமைத்த 13 வயதில் என்னுள் உறைந்து போன இலக்கியத்தை இலக வைத்த பெருமான்கள் திருப்பூர் மக்கள் மாமன்ற நிறுவனர் தெய்வத்திரு CS ஐயா அவர்களும், திருப்பூர் தமிழ் இலக்கிய பண்ணையின் தலைவர் மருத்துவர் சு முத்துசாமி ஐயா அவர்களும், உலக திருக்குறள் பேரவை தலைவர் நாகேஸ்வரன் ஐயா அவர்களும், இன்றும் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கும் திருப்பூர் தமிழ்நாடு தமிழ்ச்சங்கம் தலைவர் முனைவர் க தங்கவேல் ஐயா அவர்களையும், இலக்கிய சொந்தங்களையும், இன்றளவும் என் மனதில் மகுடமாயிருக்கும் ரவி ஐயா அவர்களையும், எங்கிருந்தோ வந்து இடைசாதி கண்ணனாய் எங்களுள் ஒருவராய் ஆன சகோதரர் கவியுழவன் அவர்களையும், எனது நிழலாகவே இருக்கும் நண்பர் அப்பாஸ் அவர்களையும், கோடை பண்பலையின் நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஆண்டனி ஐயா அவர்களையும், கோடை பண்பலையையும் நான் என்றளவும் மறவேன். மீண்டும் இது போன்றதொரு நல்ல நிகழ்விலே விரைவில் சந்திப்போம். நன்றி. அனைவருக்கும் திருக்குறள் வணக்கம். கொடைத்தண்டலில் விருந்தினர் விருப்பம் இந்த நிகழ்ச்சியில் பாடல்களை தெரிவு செய்து நம்மோடு பயணித்தார் திருப்பூர் எழுத்தாளர் மாயாவி மனோகரன் அவர்கள். திருப்பூர் எழுத்தாளர் மாயாவி மனோகரன் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெறுகிறது கொடைத்தண்டலில் விருந்தினர் விருப்பம். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன். மீண்டும் அடுத்த செவ்வாய் இரவு 9 மணிக்கு விருந்தினர் விருப்பத்தில் சந்திப்போம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் ஒருவன் ஆண்டனி ராஜ். கணனி கலவை Y முகமது அலி. ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துணையிருப்பு, இசை பாடலிலே என் உயிர் துடிப்பு, நான் பார்ப்பதெல்லாம் அழகின் சிரிப்பு, ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு. காவியத்தாயின் இளைய மகன், காதல் பெண்களின் பெருந்தலைவன், நான் காவியத்தாயின் இளைய மகன், காதல் பெண்களின் பெருந்தலைவன், பாமர ஜாதியில் தனி மனிதன்,
நான் படைப்பதனால் என் பேர் இறைவன். ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துணையிருப்பு, இசை பாடலிலே என் உயிர் துடிப்பு, நான் பார்ப்பதெல்லாம் அழகின் சிரிப்பு, ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு. மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன். நான் மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துணையிருப்பு, இசை பாடலிலே என் உயிர் துடிப்பு, நான் பார்ப்பதெல்லாம் அழகின் சிரிப்பு, ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு.